திமுக ஆதரவாக பேசக்கூடிய பல முற்போக்கு ஊடகங்கள்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே நாம் தமிழர் கட்சியை நிராகரிக்கணுங்கிறதுக்காக பல்வேறு காரணங்கள் பேசுகிறாப்புல. அதில் ஒருத்தர் தான் ட்ரைப்ஸ் ஊடகத்தை சார்ந்த கரிகாலன். இந்திய அதிகார வர்க்கத்தால் உளவுத்துறையால் தயாரிக்கப்பட்ட நபர் சீமான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தோட பலரும் பேசிட்டு இருக்கிற பட்சத்தில் அரசுனா ராணுவம் வச்சிருக்குது, போலீஸ் வச்சிருக்குது, துப்பாக்கி வச்சிருக்குது, லத்தி வச்சிருக்குது, அதை அடிக்கும், உதைக்கும், ஜெயிலில் தள்ளும், நீதிமன்றத்தின் மூலமாக தண்டிக்கும், இப்படி தான் நமக்கு தெரியுமே தவிர அரசு அரசியல் நடவடிக்கையில் இறங்கும் அப்படிங்கிறத பற்றியான பெரிய படிப்பில் இல்லை. அரசு தரப்பிலிருந்து ஒரு குழு உருவாகி அவங்க ஒரு ஆவணத்தோட முத்துக்குமார் மக்கள் எழுச்சி இயக்கத்துக்குள்ளார, காங்கிரஸ் எதிர்ப்பு இயக்கத்துக்குள்ளார ஊடுருவினாங்க. அப்படி ஊடுருவனவங்க வச்ச ஆவணம் தான் சீனாவின் முற்றுகையில் இந்தியா. திருமுருகன் காந்தி, ராஜீவ்காந்தி மாதிரியானவங்கள்லாம் ஒரு அணியாக சேர்ந்தாங்க. அவங்க மூலமாக தான் சீமானை அணுகிற போக்கு நடந்துச்சு. அப்போ நீங்கள் திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்படிங்கிறது சீமான் கண்டுபிடிச்சதா அப்படின்னு பார்க்கணும். இல்லை, அது 1994 பெங்களூரு குணா என்கிறவர் வைத்திருந்த ஆவணம். சிறைச்சாலைக்குள்ளார ஒருத்தர் போய் இவரை ஒரு அரசியல் தயாரிக்கிறாருன்னு சொன்னால் ஆளுமருக்கும் அதை எப்படி அங்கீகரித்து அந்த வேலையை செஞ்சுது இப்படிங்கிறது தான் ஆதாரம். ஈழத்துக்கு ஆதரவாக ஒருத்தர் நிலைப்பாடு எடுக்கிறதுன்னு சொன்னால் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்களை அணிதிரட்டணும்னு அர்த்தம், முற்போக்கு இயக்கங்கள்கிட்ட போகணுன்னு அர்த்தம். ஆனால் இந்த சீமான் சிறையிலிருந்து வரும்போதே என்ன பண்ணுறாப்புல, இன பெருமிதம் என்கிற பேரில் மற்ற இனங்கள் மேலே எல்லாம் காழ்ப்பு ஏற்படக்கூடிய வகையில் ஈழ அரசியலை அந்த மற்ற மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு தடை ஏற்படுத்தக்கூடிய அரசியலை செஞ்சுக்கிட்டு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வர்றாரு. அவர் ஈழத்துரோகி சீமானை தவிர்க்க முடியாமல் அரசியல் சக்தியாக வளர்த்து விடக்கூடிய வேலையை கரிகாலன் பண்ணுறாப்புல. இப்போ விக்கிரவாண்டி தேர்தல் நடக்குதுன்னா இங்கே போய் திமுகவை வலிஞ்சு ஆதரித்து அதை எல்லா காலகட்டத்திலையும் ஆதரிக்கிறது, அது எல்லா நேரத்திலும் அதனுடைய வெற்றிக்கு பாடுபடுறது தான் முற்போக்காளருடைய வேலைங்கிறதே முதல்ல அயோக்கியத்தனம். வணக்கம் தோழர்களே. நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கப்பட வேண்டியதா நிராகரிக்கப்பட வேண்டியதா அப்படிங்கிற விவாதம் நடக்கவிருக்கிற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை ஒட்டி மீண்டும் மேலே வருது. திமுக ஆதரவாக பேசக்கூடிய பல முற்போக்கு ஊடகங்கள்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே நாம் தமிழர் கட்சியை நிராகரிக்கணுங்கிறதுக்காக பல்வேறு காரணங்கள் பேசுகிறாப்புல. அதில் ஒருத்தர் தான் ட்ரைப்ஸ் ஊடகத்தை சார்ந்த கரிகாலன். அவர் ஊடகவியல் துறையில் முதுநிலை பட்டதாரின்னு சொல்லிக்கிறாப்புல. அவர் முன்வைக்கக்கூடிய காரணங்கள்லாம் என்ன இருக்குதுன்னு சொன்னால், நாம் தமிழர் கட்சியை பற்றி பெரும்பாலானவங்களுக்கு தெரியும், நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க, அதை முன் வச்சிருக்கிறாங்க. நாம் கூட அதை பற்றி திராவிடர் நாம் தமிழர் மோதல் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். இதில் அதனுடைய வரலாற்று பின்னணியை பேசியிருக்கிறோம். அப்படி பேசப்பட்ட காரணங்கள் சொல்லும்போது, இந்திய அதிகார வர்க்கத்தால் உளவுத்துறையால் தயாரிக்கப்பட்ட நபர் சீமான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தோட பலரும் பேசிகிட்டு இருக்கிற பட்சத்தில் கரிகாலன் என்ன பண்ணுறாரு சொன்னால், இல்லை அவர் பிஜேபியால் அதிமுகவால் உருவாக்கப்பட்டவர் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாப்புல. இது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு சொன்னால், நாம் தமிழர் கட்சி மிகவும் ஆபத்தானது, ஆளுமர்க்கத்தால் தயாரிக்கப்பட்டது, அதுக்கு பின்னாடி உளவுத்துறை இருக்குது அப்படிங்கிற விஷயம், அந்த ஆபத்தை எல்லாத்தையும் மழுங்கடிச்சு அது பிஜேபி மாதிரி ஏடிஎம்கே மாதிரியான ஒரு அரசியல் கட்சி தானே என்கிற வகையில் அதை சாதாரணப்படுத்துறதுக்கான ஒரு வேலையை அவரை அறியாமலே அவர் செய்கிறார். நாம் தமிழருடைய வரலாற்றை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் 2009 காலகட்டத்தை தெரிஞ்சுக்கணும். 2009 காலகட்டத்தில் ஈழத்தில் நடந்த இன அழிப்பை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அந்த இன அழிப்பை தடுக்கிற வகையில் தமிழகத்தில் நடந்த மக்களுடைய எழுச்சியை தெரிஞ்சுக்கணும். அந்த எழுச்சியானது அதுக்கு முன்னாடியெல்லாம் நடந்த எழுச்சியிலிருந்து மாறுபட்டதுன்னு தெரியணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஈழத்துக்கு ஆதரவாக இங்கே ஒரு எழுச்சி நடக்குதுன்னு சொன்னால், திமுக அரசை இதை செஞ்சு கொடு, அதிமுக அரசை இதை செஞ்சு கொடு அப்படிங்கிற வகையில் ஏதோ ஒரு ஆளுங்கட்சியை சார்ந்த அந்த இது இருக்கும், அதில் முற்போக்கு இயக்கங்கள் இருக்கும். அது 2009 வரைக்குமே ஈழப்பிரச்சனையில் திமுக மதிமுக மாதிரியான தேர்தல் கட்சிகள் செல்வாக்கு செலுத்திச்சு. பழநெடுமாறன் மாதிரியான சீர்திருத்த இயக்கங்கள் செல்வாக்கு செலுத்திச்சு. தேர்தல் இல்லாத புரட்சிகர இயக்கங்கள் பலவும் அதில் ஆதரவாக இருந்துச்சு. இந்த இயக்கங்கள் எல்லாம் நம்பி அதுக்கு பின்னாடி அணிதிரள்வது தான் 2009க்கு முன்பு வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் 2009 அங்கே ஈழத்தில் நடந்த இன அழிப்பு என்பது இவ்வளவு கட்சிகள் இயக்கங்கள் எல்லாம் இருக்கிற நேரத்திலையும் ஈழத்தில் இன அழிப்பு நடப்பதை இவர்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சக்திகள் மேலே ஏன் அந்த வெறுப்பு வந்துச்சுன்னு சொன்னால், ஈழ இன அழிப்பில் அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகளுடைய தலையீடு இருந்தாலும் ஈழ அரசியலில் முதன்மையாக செல்வாக்கு செலுத்தக்கூடியது யாருன்னு சொன்னால் இந்திய விரிவாதிக்கம் தான். இதை பற்றியான நம்ம விரிவாக பல விஷயங்கள் பேசியிருக்கோம். பல்வேறு நாடுகளுக்கும் இலங்கையில் பொருளாதார நலன்கள் இருக்குது.
இந்தியாவுக்கு மட்டும்தான் அங்கே அரசியல் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அங்கேயும் தமிழர்கள் இருக்கிறாங்க, இங்கேயும் தமிழர்கள் இருக்கிறாங்க. அந்த வகையில் அங்கே ஈழப் போராட்டத்தை கொளுத்தி போடவும் முடியும், மட்டுப்படுத்தவும் முடியும் என்கிற அரசியல் நடவடிக்கையால் இந்தியா இலங்கையின் மீது செல்வாக்கு செலுத்துகிற சிறப்பு வாய்ப்பை கொண்டிருக்குது. அதனால தான் அதை முன்னிலைப்படுத்தி தான் மற்ற நாடுகள்லாம் வந்து அங்கே வந்து அரசியல் விளையாட்டுகளையும் யுத்தங்களை எல்லாம் நடத்தினாங்கிறது அறிந்த மக்கள் தான். இந்தியாவுக்குள்ளார இருக்கக்கூடிய தமிழர்கள், தமிழர்களுக்காக இயங்கக்கூடிய இயக்கங்கள், அரசியல் கட்சிகள் நினைத்திருந்தால் இந்த இந்தியாவை நம்ம வந்து தடுத்திருக்கலாம். அதை செய்யாமல் போனாங்க. அப்படிங்கிற வகையில் தான் கருணாநிதி மேலே, திமுக மேலே, பல்வேறு இயக்கங்கள் மேலெல்லாம் வெறுப்பில் தான் என்ன பண்ணுச்சுன்னா 2009 தமிழகத்தில் ஒரு அரசியல் எழுச்சி வந்துச்சு. இந்த எழுச்சி வெறுமனே இருக்கக்கூடிய இயக்கங்கள் மேலே கோபமாக மட்டுமில்லை, இவைகளுக்கு மாற்றாக இன்னொரு இயக்கம் வரணுங்கிற தேவையோடு வந்துச்சு. அதை நோக்கி நகர்வதாகவும் இருந்துச்சு. அப்படி நகர்வுங்கிறது அந்த இன அழிப்பு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் உயிர் நீத்த தியாகி முத்துக்குமாரோட பேரை தாங்கி முத்துக்குமார் மக்கள் எழுச்சி இயக்கம் என்கிற பேரை கொண்டு அந்த ஒரு அமைப்பாக உருவாகக்கூடிய போக்கு வந்துச்சு. இந்த அமைப்பில் நானும் ஒரு அங்கமாக இருந்தேன். நான் அன்றைக்கு பொறுப்பெடுத்துக்கிட்ட அமைப்பு சார்ந்த தோழர்கள் இருந்தாங்க, பல்வேறு புரட்சிகர குழுக்கள் இருந்தன. அதில் தான் இன்னைக்கு மே 17 இயக்கம்னு சொல்லிக்கக்கூடிய திருமுருகன் காந்தி இருந்தாப்புல, நாம் தமிழரில் முக்கியமான நபராக இருந்து இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி இருந்தாப்புல, இவங்க எல்லாம் சேர்ந்த அந்த முத்துக்குமார் மக்கள் எழுச்சி இயக்கம் தன்னுடைய முதல் அரசியல் நடவடிக்கையாக அப்போ வந்த இந்திய பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் சார்பாக இருந்த முக்கியமான 4 பேரை தோற்கடிப்பதற்காக காங்கிரஸ் எதிர்ப்பு இயக்கத்தை கட்டமைச்சுது. இந்த அரசியல் நகர்வுங்கிறது தமிழ்நாட்டில் இந்திய விரிவாதிக்கத்துக்கு எதிரான ஒரு அரசியல் இயக்கத்தை உருவாக்கிடுமோ, அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமோங்கிற பயத்தை அதிகார வர்க்கத்துக்கு ஏற்படுத்திச்சேன்னு சொன்னால், வந்தவங்க எல்லாருமே வந்து படித்த இளைஞர்கள், சமூகத்தில் அறிவு செல்வாக்கு செலுத்தக்கூடியவங்க, இப்படி பல்வேறு தரப்பினர்கள்லாம் வந்தது வந்து அதனுடைய முக்கிய காரணம். இவங்க நினச்சா சரியான அரசியல் நிலைப்பாடும் ஒரு நகர்வையும் முன்னெடுக்கக்கூடிய ஒரு போக்காக இருந்துச்சு. எப்போவுமே நமக்கு அரசை பற்றி என்ன கருத்தோட்டம் இருக்குதுன்னு சொன்னால், அரசுனா இராணுவம் வச்சிருக்குது, போலீஸ் வச்சிருக்குது, துப்பாக்கி வச்சிருக்குது, லத்தி வச்சிருக்குது, அதை அடிக்கும், உதைக்கும், ஜெயிலில் தள்ளும், நீதிமன்றத்தின் மூலமாக தண்டிக்கும், இப்படி தான் நமக்கு தெரியுமே தவிர அரசு அரசியல் நடவடிக்கையில் இறங்கும் அப்படிங்கிறத பற்றியான பெரிய படிப்பில் இல்லை. உலகம் முழுக்க அது நடக்குது, இந்தியாவில் அது நடந்துட்டு தான் இருக்குது. பஞ்சாப் எழுச்சி வருதுன்னு சொன்னால் அந்த இயக்கத்தை உடைக்கிறதுக்கான வேலையை செஞ்சதெல்லாம் வந்து பெரிய படிப்பினையாக இருக்குது. காஷ்மீருக்குள்ளார குழுக்களை உடைக்கிறதுன்னு இருக்குது. தமிழ்நாட்டிலேயே குறிப்பாக இங்கே வந்து ஒடுக்கப்படக்கூடிய மக்களாக, சுரண்டலுக்கு ஆட்பட்ட மக்களாக 2 பெரும்பிரிவினர் இருக்கிறாங்க. அவங்க ஒரே நிலப்பரப்பில் இணைஞ்சு வாழ்கிறாங்க. அவங்க தான் வன்னியரும் பறையரும். இந்த மக்கள் மத்தியில் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், புரட்சிகர குழுக்கள்லாம் எப்போவுமே செல்வாக்கு செலுத்திட்டு இருந்துச்சு. இவங்க எல்லாம் பல்வேறு இடங்களில் வந்து மக்கள் அதிகாரங்கள் எல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க, ஆண்டைகளை தண்டிச்சிருக்கிறாங்க, அரசுக்கு வந்து சிம்ம சொப்பனமாக விளங்கியிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் முறியடிக்கிறதுக்காக எவ்வளவு தூரம் போலீஸ் நடவடிக்கை, ஆயுத நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளப்பட்டதோ அதே மாதிரி அரசியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதனுடைய விளைவு தான் வன்னியர் மக்களை சாதி ரீதியாக பிரிக்கிறதுக்கு பாமக, பறையர் மத்தியில் வந்து விசிகாவை முன்னிலைப்படுத்தினது. இந்த போக்குக்கெல்லாம் வந்து ஆதாரங்கள் இருக்குது, நம்ம வந்து ஆவணங்களாக முன் வச்சிருக்கிறோம். இது அரசியல் நடவடிக்கையை முன்னெடுத்ததுங்கிறது அளவுக்கு வந்து இந்த விவரம் போதும். உங்களுக்கு இதுக்கு மேலேனா பாமகவில் அன்னைக்கு செல்வாக்கு செலுத்தக்கூடிய பல தலைவர்கள், அது காடுவெட்டி குருவிலிருந்து ஜி.கே. மணி வரைக்கும் பல பேரும் கூட பாமக மட்டும் வளர்ச்சி அடையலைன்னா வன்னிய இளைஞர்கள் பலரும் நக்சலைட் பாதைக்கு போய் அரசுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருப்பாங்கிறத வெளிப்படையெல்லாம் கொடுத்த பேட்டியெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த வகையில் அரசு எப்பவுமே அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுங்கிறத நாம் கவனத்தில் இல்லாமல் போகிறதுங்கிறது வந்து அரசுக்கும் வசதியாக இருக்குது, அரசுக்கு சேவகம் செய்யக்கூடிய இது மாதிரி கருத்து பரப்புரையாளர்களுக்கும் வசதியாக போயிடுது. அந்த வகையில் தான் கரிகாலனும் தன்னுடைய கதையை அவுத்து விடுறாருன்னு வச்சுங்களேன். அப்போ இப்படி முத்துக்குமார் மக்கள் எழுச்சி இயக்கம் அது காங்கிரஸ் எதிர்ப்பு இயக்கமாக மாறி அந்த 4 முக்கியமான நபர்களை, காங்கிரஸ் வேட்பாளர்களை தோற்கடிக்கிற போக்கு வந்துச்சு. இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கும்போதே அரசு தரப்பிலிருந்து ஒரு குழு உருவாகி அவங்க ஒரு ஆவணத்தோட இவங்க இடையில ஊடுருவு பண்ணாங்க. அதாவது நானும் இருந்த முத்துக்குமார் மக்கள் எழுச்சி இயக்கத்துக்குள்ளார, காங்கிரஸ் எதிர்ப்பு இயக்கத்துக்குள்ளார ஊடுருவினாங்க. அப்படி ஊடுருவனவங்க வச்ச ஆவணம் தான் சீனாவின் முற்றுகையில் இந்தியா. அந்த ஆவணம் இப்போ ஈழத்துக்கான பிரச்சனையை தான் பேசுது, ஈழ விடுதலை எப்படியெல்லாம் நசுக்கப்படுதுங்கிறத பற்றி தான் பேசுது. ஆனால் அது என்ன பண்ணுதுன்னா, இலங்கை முழுக்க வந்து சீனா முற்றுகையிட்டு இருக்குது, சீனா ராணுவ பலத்தை அங்கே பெருக்கிட்டு இருக்குது, அது துறைமுகத்தை கட்டுது, விமான நிலையங்களை கைப்பற்றுது, முத்துமாலைங்கிற பேரில் வந்து கடல் பரப்பை முழுக்க ஆக்கிரமிக்குது. இந்தியா அதை பற்றி அக்கறை இல்லாமல் தேமேன்னு இருக்குது. இந்தியாவுக்கு எந்த அரசியல் இதுவும் இல்லை. அவங்க வந்து என்ன பண்ணணும்னா ஈழ பிரச்சனை
பிரச்சனைனா உடனே தலையிடணும், ஈழ பிரச்சனையில் இந்தியா அதுக்கு மேலே தான் தலையிடணுமா? ஈழ பிரச்சனையில் இந்தியா தலையிட்டு அங்கே பெரிய இனாளிப்பே நடந்துருச்சு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஈழத்தில் அப்போ தான் தலையிடணுமா, இந்தியா தலையிட்டு அங்கே 2 நாடு உருவாகிறதுக்கான வேலையை இந்திய அரசு செய்யணும்னு சொல்லி இந்தியாவை பாதுகாத்துச்சு. மோசடியான ஆவணத்தை வச்சு அந்த டீம் அதுக்குள்ளார இறங்கி வேலை பார்த்தாங்க. அந்த காங்கிரஸ் எதிர்ப்பு இயக்கம், அதாவது முத்துக்குமார் மக்கள் எழுச்சி இயக்கம் வந்து 2ஆக பிளவுபடக்கூடிய போக்கு வந்துச்சு. திருமுருகன் காந்தி, ராஜீவ்காந்தி மாதிரியானவங்கள்லாம் ஒரு அணியாக சேர்ந்தாங்க. அவங்க மூலமாக தான் சீமானை அணுகிற போக்கு நடந்துச்சு. சீமான் அந்த நேரத்தில் என்ன ஆகுறாருன்னா கைதாகிறாரு. அவர் வந்து சிறைக்கு போகிறாரு. அவர் சிறைக்கு போகும்போது என்னவா இருக்கிறாரு? பெரியாருடைய பற்றாளராக இருக்கிறாரு, திவிகாவோட ஆதரவாளராக இருக்கிறாப்புல. போகும்போது நான் பெரியாரின் பேரன், மார்க்சின் மாணவன்கிற முழக்கத்தோடு போகிறாப்புல. வெளியில் வரும்போது திராவிடத்தால் வீழ்ந்தோம், திராவிடத்தை ஒழிக்கிறது தான் என்னுடைய ஒரே வேலை அப்படின்னு வர்றாரு. என்ன நடந்துச்சு? அப்போ நீங்கள் திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்படிங்கிறது வந்து சீமான் கண்டுபிடிச்சதா அப்படின்னு பார்க்கணும். இல்லை, அது 1994 பெங்களூரு குணா என்கிறவர் வைத்திருந்த ஆவணம். அந்த 1994 அந்த ஆவணம் வைக்க வேண்டிய தேவை என்னன்னா, நீங்கள் 1990களுடைய காலகட்டத்துக்கு போகணும். 1990கள் என்பது இந்தியாவில் உலகமயமாக்கல் நடைமுறைப்படுத்தப்பட்ட காலகட்டம். கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் புரட்சிகர குழுக்களும் முற்போக்கு இயக்கங்களும் எல்லாரும் சேர்ந்து அந்த உலகமயமாக்கலுக்கு எதிரான வகையில் எழுச்சி பெற்ற காலகட்டம். அந்த எழுச்சியை முறியடித்து மக்களை திசை திருப்பி அரசியல் குளறுபடி செய்கிற வேலையை இந்திய ஆளுநருக்கும் அப்போதும் செய்தது. அப்படி செய்ததனுடைய ஒரு நடவடிக்கை தான் RSS உடைய தலைமையின் கீழ் பாபர் மசூதி இடிப்பு. அதுக்கு அடுத்தாப்புல இந்தியா முழுக்க செஞ்ச இன்னொரு வேலை என்னன்னு சொன்னால் தலித் அடையாள அரசியலை ஊக்குவித்தது. அதனுடைய ஒரு பகுதி தான் பெங்களூர் குணாவோட இன சாதி அடையாள அரசியல். அது வெறுமனே தமிழர்னாலே ஆண்ட பரம்பரைன்னு 19 அரசியல் பேசலை. தமிழ் சாதிகள் பெருமிதம் உடையவர்கள், அது ஆண்ட சாதிகள் என்கிற அரசியலை பேசிச்சு. சாதி என்பது ஆரியர்கள் கண்டுபிடிப்பல்ல, தமிழ்நாட்டில் இருந்து தான் உருவாகி வடக்கு நோக்கி போச்சுது, அது நம்மளுடைய பெருமிதத்துக்குரியவர்னு பேசிச்சுது. அந்த சாதி பெருமிதம் வன்னியர்கள்ட்ட செல்வாக்கு செலுத்திச்சுது, முக்குலத்தொட்ட செல்வாக்கு செலுத்திச்சுது, நாடார் மாதிரியான சமூகத்தில் செல்வாக்கு செலுத்திச்சுது, கவுண்டர்கள்ட்ட செல்வாக்கு செலுத்திச்சுது. அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூகத்தினோடு இணைந்து நின்று அவர்களும் பெரும்பான்மை ஒடுக்கப்பட்ட மக்களை கொண்ட ஆனால் சிறிதளவு சொத்துடைய வர்க்க பிரிவினராக இருந்த பள்ளர் என்கிற மல்லர் சமூகத்திட்டையும் செல்வாக்கு செலுத்திச்சு. அவங்க இன்னைக்கு ஆண்ட பரம்பரையினர் அரசியலை அப்படியே முழுசாக ஏற்றுக்கிட்டதனுடைய கொடூரத்தின் உச்சம்தான் இன்னைக்கு என்ன ஆச்சுதுன்னா, அருப்புக்கோட்டை பக்கத்தில் அந்த கிராமத்தில் ஒரு சாதி ஆணவ படுகொலை வந்து போன வாரம் நடந்தது அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்குது. அங்கே பள்ளர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை அருந்ததி சமூக இளைஞன் வந்து காதலிச்சுட்டாங்கிறதுக்கு அந்த அருந்ததி இளைஞனை கழுத்தை துண்டிச்சு கொலை பண்ணியிருக்கிறாங்க. இப்படி ஒரு வேலை 1994 செஞ்சாச்சு. அந்த ஆவணத்தை தான் எடுத்துகிட்டு சீமான் வர்றாரு. எப்படி அவர் அந்த ஆவணத்தை எடுத்துகிட்டு வந்தாருன்னு நம்ம சொல்கிறோம். இவர் சிறையில் இருக்கும்போது பெங்களூர் குணாவினுடைய மாணவராக இருந்த புலவர் செல்லப்பா தான் அங்கே போய் அவரை வந்து அரசியல் ரீதியாக தயாரிக்கிறாரு. சிறைச்சாலைக்குள்ளார ஒருத்தர் போய் இவரை ஒரு அரசியல் தயாரிக்கிறாருன்னு சொன்னால் ஆளுமருக்கும் அதை எப்படி அங்கீகரித்து அந்த வேலையை செஞ்சுது இப்படிங்கிறது தான் ஆதாரம். இதை எல்லாரும் பேசுகிறாங்க, இது எல்லாருக்கும் தெரியும் என்கிற வகையில் அவர் வெளியில் வந்தது சரி. சாதி பெருமை இனப்பெருமை தான் பேசிட்டு வர்றாரு. ஈழ ஆதரவுக்காக வந்தாரா அப்படின்னு கேட்டால் ஈழ ஆதரவுக்காக வரல. அவர் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஈழத்துக்கு எதிராக தான் சீமான் இருக்கிறாருங்கிறது தான் உண்மை. ஏன் உண்மைன்னு சொல்கிறோம்? ஈழத்தை அழிக்கிறதுல முன்னணியில் நின்னது இந்திய அதிகார வர்க்கம், இந்திய விரிவாதிக்க கொள்கை அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். அப்போ இந்திய விரிவாதிக்க கொள்கையை எதிர்க்கணும்னு சொன்னால் இந்திய அதிகார வர்க்கம் செல்வாக்கு செலுத்தக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழி சமூகங்கள்ட்டையும் பழங்குடியினங்கள்ட்டையும் நம்ம ஈழத்துக்கு ஆதரவான கருத்துக்களை உருவாக்கணும். ஈழத்தில் வந்து இறுதிக்கட்ட போர் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நேபாளிலையும் வந்து மன்னராட்சி ஒழிப்புக்கான போராட்டம் நடந்துச்சு. மன்னராட்சியை இந்திய விரிவாதிக்கம் ஆதரிச்சிட்டு இருந்தது. இந்திய விரிவாதிக்கத்தை தடுத்து நிறுத்தாத வரைக்கும் மன்னராட்சியை ஒழிக்க முடியாதுங்கிறத உணர்ந்த அங்கே இருந்த மாவோயிஸ்டுகளும் மற்ற ஜனநாயக அமைப்புகளும் இந்தியாவுக்குள்ளார வந்து எல்லா தேசிய இனங்களையும் பழங்குடியினங்களையும் அதில் இருக்கக்கூடிய முற்போக்கு இயக்கங்கள்ட்டையும் இந்திய விரிவாதிக்கும் எங்களுடைய நலனுக்கும் எங்கள் மக்களுடைய நல்வாழ்வுக்கும் தடையாக இருக்குது, இதுக்கு எதிராக அதை தடுத்து நிறுத்துகிற வேலையை செய்யுங்க, அரசியல் ரீதியாக நீங்கள் குரல் கொடுங்க, இந்திய விரிவாதிக்கம் தலையிடுறதை வந்து தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லி அதை வெற்றிகரமாக நிறைவேற்றி அவங்க வந்து மன்னராட்சியை ஒழிச்சாங்க. அப்போ ஈழத்திலையும் அதுதான் தேவையாக இருக்குது. அப்போ ஈழத்துக்கு ஆதரவாக ஒருத்தர் நிலைப்பாடு எடுக்கிறதுன்னு சொன்னால் இந்திய விரிவாதிக்கத்துக்கு எதிராக நிலைப்பாடு எடுக்கிறாருன்னு அர்த்தம். இந்திய விரிவாதிக்கத்தை நீங்கள் தடுத்து நிறுத்தணும்னு சொன்னால் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்களை அணிதிரட்டணும்னு அர்த்தம், முற்போக்கு இயக்கங்கள்கிட்ட போகணுன்னு அர்த்தம். ஆனால் இந்த சீமான் சிறையிலிருந்து வரும்போதே என்ன பண்ணுறாப்புல,
இன பெருமிதம் என்கிற பேரில் மற்ற இனங்கள் மேலே எல்லாம் காழ்ப்பு ஏற்படக்கூடிய வகையில் ஈழ அரசியலை அந்த மற்ற மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு தடை ஏற்படுத்தக்கூடிய அரசியலை செஞ்சுக்கிட்டு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வர்றாரு. அவர் ஈழத் துரோகி, தமிழ்நாட்டினுடைய துரோகியாக தான் இருந்துட்டு இருக்கிறாப்புல. இவ்வளவு ஆபத்தான விஷயம் செஞ்ச ஒருத்தரை கரிகாலன் என்னவா அம்பலப்படுத்துகிறாருன்னு சொன்னால், இல்லை அவர் வந்து பிஜேபியால் உருவாக்கப்பட்டவர், அதிமுகவில் உருவாக்கப்பட்டவர்னு சொல்லும்போது என்னவாகுது? இது திமுகவை பாதுகாக்கிறங்கிற பேரில் செய்கிறது மட்டும் இல்லை, இந்த இந்திய விரிவாதிக்கத்துக்காக செய்கிறதுங்கிற வகையிலையும் வந்து கேடு விளைவிக்கிறதாக மாறிடுது. என்ன மாதிரியான கேடு? திமுக என்றைக்குமே இன்னைக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கோடு இருக்க முடியாது. ஏன்னா இது ஒரு சுழண்டல் வர்க்கத்துக்கு சேவகம் செய்யக்கூடிய கட்சி. கார்ப்பரேட் பொருளாதார நலனை தவிர இதுக்கு வேறு எதுவும் கிடையாது என்கிற வகையில் இன்றைக்கி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சில்லறை சீர்திருத்தங்கள் கூட செய்ய முடியாத போக்கு தான் உருவாகும். சாதாரணமாக இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த கள்ளச்சாராயம், விசசாராயம் மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, சாதி ஆணவ கொலைகளாக இருந்தாலும் சரி, நீட் மாதிரியான கொடிய சட்டங்கள்லேருந்து விடுவிக்கிறதா இருந்தாலும் சரி, விலைவாசி ஏற்றத்தை இவர்களால் வந்து பெரிதாக வந்து தடுத்து நிறுத்திட முடியாது. வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிச்சு கட்டிட முடியாது. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து 100 நாள் வேலை பார்க்கக்கூடியவங்களை அவ்வளோ பேருக்கு வேலை இழப்பை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய சிக்கலாக வரக்கூடிய சூழல் உருவாகுது. இப்படி எல்லா சிக்கல்களையுமே தீர்க்க முடியாத அளவுக்கு தான் தமிழகத்தினுடைய அரசியல் பொருளாதார கொள்கை, அதனுடைய ஒரு அங்கம் தான் திமுக. இந்த வெறுப்பெல்லாம் வரக்கூடிய மக்கள் ஒரு என்ன பண்ணுவாங்க, அடுத்தாப்புல திமுக எதிர்ப்பு அதிமுகவுக்காக போகும். அதிமுகவுக்கு போகிற மாதிரியே நீங்கள் அதிமுகவால் உருவாக்கப்பட்ட சீமானுக்கும் போகும் என்கிற வகையில் சீமானை தவிர்க்க முடியாமல் அரசியல் சக்தியாக வளர்த்து விடக்கூடிய வேலையை யார் பண்ணுறாங்க? கரிகாலன் பண்ணுறாப்புல. இது மிக ஆபத்தான விஷயம். நீ முற்போக்குன்னு சொன்னாலே என்ன இருக்குதுன்னு சொன்னால், திமுகவை கண்ணை மூடிட்டு ஆதரிக்கிறதும், திமுகவை ஆதரிக்கிறதுக்காக வந்து கண்டதையும் பேசுறது முற்போக்கு இல்லை. முற்போக்காளர்களுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கடமை இருந்துச்சு. அது வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதத்துக்கு எதிர்க்க வேண்டிய கடமை இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி இருந்துட்டு கார்ப்பரேட் சர்வாதிகார மக்களை கொடூரமாக நசுக்கி பிழிகிறத வந்து தடுக்க வேண்டிய தேவை இருந்துச்சு என்கிற வகையில் இந்திய கூட்டணியை ஆதரித்தோம், தமிழ்நாட்டில் திமுகவை ஆதரித்தோம். முடிஞ்சு போச்சு அந்த கடமை. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் காவடி தூக்கிட்டு இருக்கிறது நம்முடைய வேலை இல்லை. இப்போ வந்து விக்ரவாண்டி தேர்தல் நடக்குதுன்னா இங்கே போய் திமுகவை வந்து வலிஞ்சு ஆதரித்து அதை எல்லா காலகட்டத்திலையும் ஆதரிக்கிறது, அது எல்லா நேரத்திலும் அதனுடைய வெற்றிக்கு பாடுபடுறது தான் முற்போக்காளருடைய வேலைங்கிறதே முதல்ல வந்து அயோக்கியத்தனம். இந்த இடைத்தேர்தலில் அந்த மக்கள் வந்து யாரை ஜெயிக்க வைக்கிறது, யாரை தோற்கடிக்கிறதுக்கு அவங்க 3 ஆண்டு கால திமுகவோட ஆட்சியை பார்க்குறாங்க. இந்த விசச்சாராயம் மாதிரி சாவுகளை பார்க்குறாங்க. பல்வேறு விஷயங்களை சீர்தூக்கி பார்க்கறதுக்கான வாய்ப்பை கொடுக்கணும், அந்த விவாத முறைகளை உருவாக்கணும். இல்லாத வகையில் திமுகவுக்கு காவடி தூக்குறது மட்டுமே முற்போக்குன்னு சொல்கிறதே அயோக்கியத்தனம். அதுலேயும் ஒரு அதிகார வர்க்கத்தால் உளவுத்துறையால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியை போய் சாதாரண அரசியல் கட்சியாக மாற்றி விடுறது அதை விட அயோக்கியத்தனம். கரிகாலன் இதை மட்டும் செய்யலை. ஈழ போராட்டத்தையே விடுதலை புலிகளை கொச்சப்படுத்துகிறங்கிற பேரில் அந்த போராட்டத்தை கொச்சப்படுத்துகிற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாப்புல. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.